Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1012 பார்ட் 2. ஓபன் பண்ணா 4th ஃப்ளோர்ல நம்ம ஜிம்பையும் லூஃபியும் காட்டுத்தனமா கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, சஞ்சி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னுமே ஆளை காணோம். அவன் எங்க போனா என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன நினைச்சுக்குவானுங்கன்னா மேபி ஏதாச்சும் பவர்ஃபுல்லான எனிமிய 3rd ஃப்ளோர்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பான், அதனாலதான் வரலையோ என்னமோன்னு. ஆனா அவங்க மாட்டி மண்டைய உடைச்சிட்டு இருக்கான்னு தெரியாம போச்சே. நம்ம லூஃபியோட கலர் ஆஃப் அப்சர்வேஷன் ஹாக்கி இன்னுமே பெர்ஃபெக்ட் ஆகல. ஏன்னா சஞ்சி எங்க இருக்கா என்னன்னு அவனால ஒழுங்கா சென்ஸ் பண்ண முடியல. இப்ப அவன் தொக்கா மாட்டிட்டான். யாராச்சும் வந்து காப்பாத்துவாங்களா இல்ல அவனே எஸ்கேப் ஆகி வரானான்னு தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அவன் எஸ்கேப் ஆகி வர்றது டவுட் தான். சரி பாப்போம். ஆனா நம்ம ஜிம்பை தாயா, அவன் என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா அவன் ஒரு பெரிய எனிமியை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பான். உன்னால எதுவும் பண்ண முடியல. மேபி அவன் கலர் ஆஃப் அப்சர்வேஷன் ஹாக்கில மாஸ்டர் ஆயிருக்கலாம்ல, அவன் சென்ஸ் பண்ணி சண்டைக்கு போயிருப்பான் அப்படின்னு அவனை புகழ்ந்து தள்ளிட்டு வருவான். என்ன பண்றது, இப்ப தானே க்ரூல வந்து சேர்ந்து இருக்கான். ஒரு மாசம் 2 மாசம் கூடவே டிராவல் பண்ணானா போதும், மண்டைய பிச்சுக்குவான். இப்படி ஒரு க்ரூ ஆடான்னு. சரி இப்படி பேசிட்டே ஓடி வந்தவங்க சடனா ஸ்டாப் ஆயிருவாங்க. ஏன்னா இந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான எனிமிஸ் இருக்கிறத இவங்களால சென்ஸ் பண்ண முடியுது. என்னடான்னு பார்த்தா எல்லாம் அங்க இங்கன்னு ஒளிஞ்சிருப்பானுங்க. எல்லாம் அந்த ஸ்மைல் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனுங்க. இந்த மொத்த ஃப்ளோர்லயே நிறைஞ்சிருக்கிறதுனால நம்மளால மொத்தமா ரவுண்டு கட்டிட்டாங்க. ஜிம்ப இருந்துட்டு இவங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொன்னா கேட்க மாட்டான். நானும் சண்டை போட்டே தீர்வேன்பா. அவன் ஒரே அடிதான். ரவுண்டு கட்டினதுல பாதி பேர் திருச்சிருவானுங்க. இதுக்கப்புறம் எதுக்கு லூஃபி இருந்து சண்டை போடணும், அதனால நான் முன்னாடி போறேன்ட்டு அவன் கிளம்பிடுவான். ஜிம்பை மத்தவங்க கூட சண்டை போட ரெடி ஆகும் போது அங்க இன்னொரு பெரிய எனிமி ஒருத்தன் வருவான். என்ன முன்னாள் வார்லாடு, செம ஸ்ட்ராங்கா இருக்க, நீ தான் ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் த சீ ஆச்சே அண்ட் ஃபிஷ்மேன் தானே, ஸ்ட்ராங்கா தான் இருப்ப அப்படின்ட்டு பயங்கரமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பான். சண்டை எப்படி போறானோ தெரியல. ஏன்னா இப்படி எல்லாம் டயலாக் அடிக்கிறானுங்க. கடைசியில ஒரே குத்துல மண்ணக வீட்டு போயிடுறானுங்க. சைல்டிஷ் பாய்ஸ். அப்படியே கட் பண்ணி பிராங்கிய காட்டுறாங்க. அங்கதான் செம சீனே. ஏன்னா பிராங்கி கூட சண்டை போட வந்தது வந்து ஒரு ஆர்மர்டு டீம். அவனுக்கு வெப்பன்ஸ்ல கொஞ்சம் பெரிய ஆளுங்க. நம்ம ஆளு எவ்வளவு பெரிய ஆளுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால கண்ணா பின்னான்னு சுட்டு வச்சு செஞ்சு விடுவான். வெரைட்டியா சுடுவான். லேசர் பீம், அணுகுண்டு, ராக்கெட் லான்ச்சர், அது இதுன்னு அவனுங்களால அவனோட அட்டாக்க தடுக்கவே முடியல. ஷீல்ட வச்சு தடுக்கிற ஒவ்வொருத்தனுமே பிச்சுக்கிட்டு போறானுங்க. ஒரு அட்டாக்க பண்ணானா பரவாயில்ல, ஓகே ஒரு ஷீல்டு இல்லைன்னா 2 ஷீல்ட வச்சு பிளாக் பண்ணலாம்னு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம். ஆனா இவன் வித்தியாசமா அடிச்சு திருக்க விட்டவனே அந்த சசகிக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. ஏன்னா கடைசியா நம்மால பண்ண லேசர் அட்டாக்ல அந்த இடமே வெடிச்சு செதறிடுச்சு. அப்ப அந்த புகைக்குள்ள கத்திக்கிட்டே ஒரு பெரிய உருவம் வரும். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆளுங்க மேலேயே கைய வைப்பேன்னு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருவம் பின்னாடி இருந்ததா நான் நோட் பண்ணவே இல்லையேன்ட்டு பார்த்தா அது ட்ரைசெராடோப்ஸ்ங்கிற ஒரு பெரிய டைனோசர். அட சசகி தான் அப்படி மாறி இருக்கான். இதுதான் டைனோசர்லயே பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் ஆமா. அதனால ஒழுங்கா அவனை ஓட சொல்லுவான். நம்ம பிராங்கி என்னைக்காச்சும் பயந்து ஓடி இருக்கானா என்ன? ஓடுவான். ஆனா சண்டைன்னு வந்துட்டா நின்னு சண்டை போடுவான்ல. நீ ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர்னா அப்போ உன்னைய வச்சு நான் டெஸ்ட் பண்ணிட வேண்டியதா? நான் தாண்டா இரும்புலிய உருவான பைரட். ஷார்ட்டா சொல்லணும்னா அயன் பைரட். உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ரோபோட் ஜெனரல் பிராங்கிடா. இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துலான்னு 2 பேத்துக்கும் சரியான சண்டை. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அனல் பறகுது. அப்படி முட்டிக்குவானுங்க. இப்படி இங்க பயங்கரமா பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. அப்படியே அங்க கட் பண்ணி பேஜ் 1 அல்ட்டியும் காட்டுறாங்க. அவங்க தொல்லை தாங்க முடியல. வழியில இருக்க எல்லா சாம்ராஜ்யத்தையும் அடிச்சு திருக்க விட்டுட்டு நம்ம உசோப்பிய நமியன் தான் மாறி தேடிட்டு இருக்காங்க. எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. எடச்சா கொன்னுருவேன்னு வெறியோட சொல்லுவான். இவங்களை இவ்வளவு நேரம் ஹோல்டு பண்ணாதே அந்த குரங்கு தான். பயங்கரமா சண்டை போட்டு பாடி எல்லாம் பிளட். அது இப்பவுமே விடல. அவங்களை எப்படியாச்சும் தடுத்தே தீர்ணும்னு அட்டாக் பண்ண வரும். ஆனா அடிச்சு திருக்க விடுவாங்க. அது அப்படியே முடியா முக்கிட்டு இருக்கும் போது அவன் அவங்கள புடிச்சு 2ஆ பிரிக்க போறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே போவாளா. அப்போ நம்ம ஒட்டமா என்ன சொல்லியிருப்பா, எப்படியாச்சும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் அவங்கள தாக்குப்பிடி, நாங்க அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிருவோம், அதுக்கப்புறம் நீ எஸ்கேப் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இந்த குரங்கு என்ன கையில வாட்சி கட்டிட்டா இருக்குது. 3 நிமிஷம் ஆச்சான்னு தெரியறதுக்கு நம்ம எப்படியாச்சும் இவங்கள சண்டை போட்டு நிறுத்தி ஆகணும், அவ்வளவுதான். அதனால முடியாட்டியும் கூட மறுபடியும் கத்தி எடுத்துட்டு சண்டைக்கு போகும். ஆல்ரெடி அந்த அடி அடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன, இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த ஒத்த குரங்க போட்டு தள்ள முடியாதா என்ன? இதுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. குரங்கோட புத்தி குரங்கோட தானே, சாவடிச்சாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாஞ்சு அட்டாக் பண்ண வரும். அந்த டைம் பயங்கரமா ஒரு ஸ்பிளாஷ் ஆகும். என்னாச்சுன்னு தெரியல. அதே நேரம் நமி ஓட்டமா அண்ட் நம்ம உசோப்பு இவங்க எல்லாம் தப்பிச்சு 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. இப்ப இவங்களுக்கு என்ன கவலைன்னா இவங்க தப்பிச்சிட்டாங்க, அந்த குரங்கு ஹிஹிமாரு தப்பிச்சிருச்சான்னு தான் கவலை. அப்படியே கட் பண்ணி காட்டுவாங்க. அதோட கத்தி எல்லாமே அங்கங்க சதறி கிடக்கும். இவங்க புலம்பிக்கிட்டே போவாங்க, நம்ம ரொம்ப நேரம் இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், எப்படியாச்சும் அவங்கள போய் கண்டுபிடிச்சே ஆகணும்னு. அப்படியே கட் பண்ணி அந்த குரங்க காட்டுறாங்க. உதறிட்டாங்க. அதோட நிலைமை ரொம்ப மோசம். இப்படியா பொழப்பாங்க இந்த வாயில்லாத ஜீவனை? சரி அப்படியே கட் பண்ணி அந்த கோட்டையில ஸ்டோர் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்குது. அது பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு இடம். அந்த இடத்துக்கெல்லாம் யாருமே அதிகமா போக மாட்டாங்க. சொல்ல போனா போகவே
மாட்டாங்க. இப்படி ஒரு சேஃபான இடம் இருக்கும்போது அப்புறம் என்ன கவலை? அதனால யமட்டோ மொமனசுகேவையும் ஷினோபுவையும் அங்க கூப்பிட்டு போயிருவா. இந்த ஐலாண்டை விட்டு தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது வரைக்கும் இப்படி உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. சோ சேஃப்டியா ஆள் இல்லாத இடத்துல இந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா எந்த பஞ்சாயத்து இல்லையே, யாரும் வரவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. அந்த டைம்ல தான் ஷினோபு மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு மொமனசுகே கிட்ட சாரி சொல்லுவா. அவனை காப்பாத்தாம விட்டதுக்காக. அட லூசு, இவ்வளவு கஷ்டப்பட்டு உன் உயிரியே தியாகம் பண்ணியிருப்ப, கொஞ்சம் விட்டுருந்தான், இதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லும்பா. அந்த நிலைமையில அவளால மூவ் பண்ண முடியல, பாடி ஃபுல்லா பஞ்சரு. ஆனாலுமே கஷ்டப்பட்டு மூவ் பண்ணி முக்கிக்கிட்டு இருப்பா, இவனை எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு. அதான் யாரு இல்ல அப்புறம் என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை. அந்த டைம் அங்க ஒரு பெரிய டிராகன் ஒண்ணு நம்ம பையன் பாப்பானா, அது என்ன யமட்டோன்னு கேட்பான். நீ ஓடனு கூப்பிடு இல்லன்னா அப்பான்னு கூப்பிடும்பா. சரி ஓகே, அந்த டிராகனை பத்தி சொல்லுவா. இதுதான் ஸ்டாச்சு ஆஃப் அ டிராகன். இத வந்து ஐலாண்டோட என்ட்ரன்ஸ்ல இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க. ஆனா இவளோட ஃப்ரெண்டு வந்து இதை உடைச்சு நொறுக்கி தள்ளிட்டானாமா. இவளுக்கு ஃப்ரெண்டா யார் அதுன்னு கேட்டா வேற யாரும் இல்ல, இவளோட டேடிய கொல்ல வந்த அந்த ஜென்டில்மேன் நம்ம தலைவன் ஏசு தான். எப்பவுமே ஏச பத்தி சொல்லும் போது பயங்கர போஸோட தான் சொல்லுவாங்க. ஏன்னா பையன் பண்ணி வச்ச வேலை அப்படி. சரி எப்படி நீ அவனை பத்தி தான் கதை கதையா சொல்லுவா. அப்படி ஏசு இந்த ஐலாண்டுக்கு வந்து என்னென்னலாம் அட்டுலியா பண்ணான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.